अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। अशक्ते विष्णुवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम् अर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगः रूपाय गतिरुदारः सन्दर्शयन्निगमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय वन्दे बोधयतात्। இப்போ ஊர்வசி புரூரவசோடைய சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார். ஊர்வசி என்ன எதுவும் நீ கேள்வி கேட்க கூடாது, என்ன உன்னை நக்னமாக நான் பார்த்துட்டேனானால் நான் உன்னை விட்டு பிரிந்து போய்விடுவேன். படுக்கையில எப்பொழுதுமே கூடவே 2 ஆடுகள் இருக்கத்தான் இருக்கும்னு அவ சொல்லிட்டு இருந்தாள். அவள் ரொம்ப நாளா இங்க ரமிக்கின்ற இருந்த பூமியில அவளை சொர்க்கலோகத்துக்கு மறுபடியும் திரும்பி வர வழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அங்க இருந்து 2 யக்ஷாள் வந்து இந்த படுக்கையில அவ இருக்கிற பொழுது அந்த ஆட்டை ஒன்ன கவர்ந்துட்டு போய் ஐயோ என்னுடைய பிள்ளைய தூக்கின்னு போறானேன்னு அவ கத்த. ஆனாலும் இவன் அசையவே இல்லை, ஏன்னா நக்னமா படுத்துட்டு இருப்போம் படுக்கையிலங்கிற காரணத்தினால் அதுக்குள்ளேயே மறுபடியும் அடுத்ததான ஆடையும் அவன் தூக்கிண்டு போக, அப்போ இந்த மாதிரி ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை போய் நான் அண்டி இருக்கிறேனேன்னு அவ சொன்ன பொழுது உடனே அவன் கோபம் வந்தவனா எழுந்துட்டு அவளோட கூட அந்த ஆட்டை பின்தொடர்ந்துட்டு போறான். அப்போ அவன் நக்னனாக இவ பார்த்துடுறா. திரும்பி வந்து பார்த்தான், ஆட்டு 2த்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். ஆனால் இவ அங்க காணும். அவன் அதே நக்ன வேஷத்தோடையே அவன் பாட்டல போறான். அங்க போய் ஒரு நதிக்கரையில ஒரு 4 இவா இருக்கா ஸ்திரீகள், இந்த ஸ்திரீகள் தேவதா ஸ்திரீகள். அவளை பார்க்கிறான். குருக்ஷேத்ரேச்ச அம்போஜ சரசி அன்யாபிஹி சதஸ்ருபிஹி அப்சரோபிஹி சமவேதாம் உர்வஷீம் ததர்ஷா. குருக்ஷேத்திரத்துல அம்போஜ சரஸ் தாமரை தடாகம் ஒண்ணுல வேற 4 அப்சரசுகளோட கூடி இருக்கக்கூடியவளாக உர்வஷியை கண்டான். நக்னனா இருக்கான். இப்போ அவன் புலம்புறான். இது விக்ரமோர்வஷியத்தினுடைய சரித்திரம் அப்படின்னு நாம சொன்னோம். விக்ரமோர்வஷியத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது எல்லா சரித்திரங்கள்லயும் இருக்கு. அதாவது விஷ்ணு புராணத்துல இங்க இருக்க மாதிரி இதர புராணங்கள்லயும் இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா புரூர பத்தி பேச வேண்டியது இருக்கிற காரணத்தினால் ஸ்ரீமத் ராம இதுல பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் இருக்கு. ஸ்கந்த புராணத்துல இல்லாததே கிடையாது. ஸ்கந்த புராணத்துல இருக்கு, இன்னும் சில இடங்கள்ல எல்லாமும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சரித்திரத்தை காண்பிக்காமல் காளிதாசனுடைய விக்ரமோர்வஷியத்துல அவளை யாரோ ஒருத்தன் தூக்கிண்டு போறான் அவளை. அப்போ இவன் காப்பாத்திண்டு வரான் அப்படிங்கிறதாக அவளுக்குள்ள காதல் மலர்றதுங்கிற மாதிரியாக காண்பிச்சிருக்கார் காளிதாசன். ஆனால் அதுக்கப்புறமா இவனை விட்டு அவ ஏதோ ஒரு காரணத்தினால பிரியறான்னு ஏற்பட்ட பொழுது அங்கே நான் சொல்றேன் எனக்கு எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பீஷ்மாச்சாரியார் சந்தனு கிட்ட சொன்ன மாதிரி தான் அவ பிரியரா. அப்ப அவன் புலம்புறான். அந்த பிரிவுல அவனுடைய அந்த புலம்பல்கள் எல்லாம் காளிதாசனுடைய இது ரொம்பவும் பிரசித்தமானது. இப்ப காண்பிக்கிறார்.
ததச்ச இப்போ இன்றைய இடம் பார்க்கலாம். ததச்ச உன்மத்த ரூபோ ஜாயே ஹே திஷ்ட மனசி கோரே திஷ்ட வசசி கபட்டிகே திஷ்ட இத்யேவம் அநேக பிரகாரம் சூக்தமவோச்சத். அவன் அவள்கிட்ட சொல்றான், உன்மத்த ரூபனாகவே இருக்கக்கூடிய அவன் ஜாயே ஹே திஷ்ட, ஜாயான மனைவி, என்னுடைய பாரியாவே இரு நில்லு, மனசி கோரே திஷ்ட, கோரமானவளே, வசசி கபட்டிகே, வசஸ்ல காப்பட்டியம் கொண்டவள், மனசுல ஒண்ணு வச்சுண்டு வெளியில ஒண்ணு பேசுறதுக்கு தான் கபட்டத்தன்மை. வசசி கபட்டிகே திஷ்ட இத்யேவம் அநேக பிரகாரம் சூக்தம் அவோச்சத். இப்படி பல வகைப்பட்டதான சூக்தங்களை சொன்னான். சூக்தம்னாக்க சு உக்தம்னு பெயர். இதெல்லாம் சு உக்தமா தெரியல, பராசர மகர்ஷி திருவாக்கல ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியல, சு உக்தம்னு. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம். ஆனா அந்த காரணங்கள் எல்லாம் சரியானதா இருக்குமா, யுக்தமா இருக்குமா, அது மாத்திரம் இல்லாம சொல்றது யுக்தமா இருக்குமா அப்படின்னு கூட அது என் மனசுல என்னமோ அர்த்தங்கள் எல்லாம் தோணித்து. ஏன் அவன் சு அப்படின்னு சொன்னார் அவனுடைய வாக்கியத்தான்னு. அதனால ஜாயே கோரே அப்புறமா கபட்டிக்கே அப்படின்னு எல்லாம் அவன் பார்த்து சொன்னான். அப்படிங்கிற நல்வார்த்தைகளை சொன்னான், அப்படிங்கிறதான வார்த்தைகளை சொன்னான். அதனால இந்த இடத்துல சூங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இல்லை, அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னான். ஆகச்ச உர்வஷி, உர்வஷி சொன்னா, மகாராஜ அலமனேன அவிவேக சேஷ்டித்தேன. இப்ப பாருங்க, ஆனா ஜீவிதத்துல நாமோ அன்னைக்கு கூட சொன்னோம், கண்டு மகர்ஷி, விஸ்வாமித்திரர் ஆகட்டும், எல்லாரும் விஸ்வாமித்திரர் மேனகாவோட அவோ அப்சரஸ்திரி, அதனாலதான் பிரம்லோச்சாவோட கண்டு மகர்ஷி, அவ எல்லாரும் அப்சர ஸ்திரீகளோட தான் இருக்கா. சாதாரண ஸ்திரீகளோட இருந்தா அப்சர ஸ்திரீகளுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இவ விட்டு போனாதான் அவ சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். அவ அதாவது எப்படி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இவாள தன்னுடைய விரதத்திலிருந்து பங்கம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அனுப்பப்பட்டு ஒரு காரியமா வந்திருக்கிறவா. அதுல இருக்க மாதிரி எத்தனை நாளைக்கு நடிச்சுட்டு இங்கே இருக்க முடியும், கொஞ்ச நாள் போகணும். அதனால இவாளுக்கு அருச்சி தட்டி போற மாதிரி ஒரு நாள் வரும். உடனே ஞானம் வருது. ஞானம் வந்த உடனே இவா ரிஷிகள் இருக்கவா தங்கள் காரியத்தை பார்க்க போறா, இப்படி பண்ணிட்டோமேன்னு வருந்துட்டு அவா ஸ்வர்கலோகத்துக்கு கிளம்பி போயிடுறா. மேனக்கெல்லாம் அந்த குழந்தை சகுந்தலை பிறந்த பொழுது திரும்பியே பார்க்காம போனான். இந்தாரும் உங்க குழந்தை வச்சுட்டு அவன்ல போயிட்டா. இவர் அதுக்கு மேல எனக்கு என்ன ஆச்சுன்னு போயிட்டார். முதல்ல அநாத குழந்தையா வெளிப்படையா இத்தியாசாதிகள்ல சொல்லப்பட்டவ சகுந்தலை. மற்றவாள்லாம் யாரும் எடுத்தா வளர்த்தா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்போ அவ பாட்டுல காட்டுல கடந்தாளாம். அப்போ மழையோ வெயிலோ இந்த ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக பறவைகள் எல்லாம் தங்களினுடைய ரெக்கைகளை விரித்து அந்த ரெக்கையினுடைய நிழல்ல இருந்தாளாம். அதனாலதான் அவளுக்கு சகுந்தலா அப்படின்னு பெயர். சகுந்தங்களாலே வளர்க்கப்பட்டவள் அப்படின்னு. அதுக்கப்புறமா கண்வ மகர்ஷி அவளை அழைச்சின்னு போறார், காப்பாத்தின்னு போறாருங்கிறதாக சரித்திரம். அப்போ எத்தனையோ இடங்கள்ல திடீர்னு எனக்கு ஞானம் வந்துடுத்துன்னு விட்டுட்டு போறவாள் இருக்கா. நாம போன இதுக்கு முன்னாடி கூட சௌபரி இத்தனை ராஜாவினுடைய பெண்கள் எல்லாரையும், மந்தாத்தாவினுடைய பொண்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு மனசு அலுப்பு தட்டி போயிடுத்து. என்னடா இது, ஒரு மீனை பார்த்து இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு தோணித்து அப்படிங்கறதெல்லாம். அப்ப திடீர்னு ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு போகிறதுங்கிறது வாஸ்தவத்துல சேருமா, உச்சிதமா அப்படிங்கறதெல்லாம் நாம பேசியிருக்கோம். இது எத்தனையோ இடங்கள்ல எந்த பெரியவாள்னு நாம சொன்னாலும் அந்த பெரியவாள் வைராக்கியத்தினாலே விட்டு போனாள் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பின்னாடி யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நாம அந்த சுவாமியினுடையதான வைராக்கியத்தை பேசிட்டு இருக்கோமே தவிர அதை காட்டிலும் மகா பெரிய காரியம் அவளுடைய பாரியாக்களுடைய. ஒரு பெரிய சுவாமியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் பாட்டுல வைராக்கியம் வந்துடுத்து திடீர்னு ஒரு நாள் போயிட்டார் அப்படின்னா நம்ம பாஷ்யக்காராள்ல இருந்து ஆரம்பிச்சுதான் ஏதோ காரணம் இருக்கட்டும்.
கருடபுர சுவாமின்னு இங்க மதுராந்தகத்துல எழுதி இருந்தார். அவருக்கு வைராகியம் வந்துடுத்தான். அவர் பாட்டுல திடீர்னு போனா பூக்குடலை எடுத்துட்டு ஏரிக்கு தீர்த்தம் மாடுறதுக்கு போனா திரும்பியே வரமாட்டாராம். அப்புறமா அவருக்கு எங்கேயோ போய் இது பண்ணிக்கணுங்கிறதான எண்ணம் வந்து அதுக்கப்புறமா அங்க போயிட்டு அப்படி இப்படி வந்து ஒரு 4-5 வாட்டி அவர் தள்ளி அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வாட்டி அவருக்கு குமாராள்லாம் இருக்கா, சின்ன குமாராள்லாம் இருக்கா. அந்த மாதிரி நிறைய சுவாமிகள். பின்ன அவளுக்கு போய் வலையப்பேட்டையிலயோ எங்கேயோ அவருக்கு இது ஆச்சான். ஐயா சுவாமியினுடைய திருத்தோப்பனாருக்கும் இது சொல்றது. அவ்வளவு தூரத்துக்கு அவளுக்கு வைராக்கியம் வந்துடுறது. ஆனா அந்த பொம்மநாட்டிகள் குழந்தையும் வச்சுண்டு அதை காப்பாற்றிண்டு எவ்வளவு பெரிய காரியம். அப்போ திடீர்னு வைராக்கியம் வந்துடுத்து, திடீர்னு வந்து அலுப்பு தட்டி போயிடுத்துன்னு போகக்கூடிய ரிஷிகளாகட்டும், வைராக்கியம் வந்துடுத்துன்னு வந்திருக்கக்கூடிய சுவாமிகளாகட்டும், அந்த மாதிரி இவளுக்கு அலுப்பு தட்டி போய் இவ போயிட்டா. இன்னைக்கு இவன் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா பொம்மநாட்டி யாரும் பைத்தியமா அலையில பாருங்க. ஒருத்தர் கூடாவது பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான்னு இருக்கா. எல்லாரும் அதெல்லாம் எதிர்பார்த்து. அதனாலதான் சொல்ற வழக்கம், பொம்மநாட்டிகளுக்கு இருக்கக்கூடிய மனசு உறுதி ஆண்களுக்கு கிடையாதுங்கிறது. எத்தனையோ பேர் சொல்லிருக்கா, பொண்டாட்டி போயிட்டான்னா இருக்கக்கூடாது அப்படின்னு அடியங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கா. அவளால இருக்க முடியாது, அவளால தன்னுடைய காரியங்களை பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாது. ஆனா பொம்மநாட்டிகளுக்கு இருந்துட முடியும், ஆத்துக்கார் இல்லாம. எந்த மாதிரியான இல்லாம இருந்தாலும். அதுதான் அவளுக்கு போய் அபலான்னு பேர் வச்சுக்க. அபலான்னாக்கா பலம் இல்லாதவாள்னு பெயர். அவளுக்கு உடம்புல பலம் இல்லையே தவிர மனசு வலு அவளுக்கு தான் ஜாஸ்தி. ஸ்திரீகளை மாதிரியானதான ஒரு சிருஷ்டி இந்த லோகத்துல இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா பல காரியங்கள் பண்ண முடியாமல் போயிடும். சரியான ஸ்திரீ ஒருத்தி இல்லையானா இருக்கிற வரைக்கும் இவன் பண்ணக்கூடிய தர்ம காரியங்களும் கூட பண்ண முடியாமல் போயிடும். அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறச்சே கூட சரியான பாரியா இல்லைன்னா இதெல்லாம் பண்றதுக்கு எப்படி? இத்தனை பேர் இங்க உபன்யாசங்கள்லாம் கழுக்கிறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கீங்கோ அப்படின்னா இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம ஆத்துல இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் எவ்வளவு பேர் பண்றீங்க. அதனால பொம்னாட்டிகள் இல்லைன்னா என்னைக்குமே தர்மமே. அதனாலதான் தர்ம பத்னின்னு அவளுக்கு பெயர். என்னைக்காவது தர்ம இவன் பத்திகின்னு கேள்விப்பட்டிருக்கோமோ? ஏன் அவனுக்கு தர்மம் வேண்டாமா? ஆனா இவன் தர்மம் பண்ணறதுக்கு இப்பதான் பிரம்மேக்கு சொல்லிட்டு முடிச்சுட்டு, அதனாலதான் 20 நிமிஷம் லேட்டு. அதுல பத்னி சர்வசிய மித்திரம் அப்படின்னு இருக்கு. இப்பதான் சேவிச்சுட்டு வரேன். எல்லாருக்கும் சரியான மித்திரம் நண்பன்னு பார்த்தா அவளுடைய பாரியாக்கள் தான். ஒரு மித்திரனை நடத்துற மாதிரி இவாளும் நடத்தணும், அவளும் நடந்துக்கணும். தன் மித்திரம் ஆபதி சுகேச்ச சமக்கிரியம் யது. நண்பன்னு சொன்னா ஆபத்து காலமா இருந்தாலும் சுகமான காலமா இருந்தாலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவன். அப்படி அவளும் நடந்துக்கணும், அந்த பெண்களை இவாளும் இப்படி நடத்தணும். ஆனா இப்போ எங்கேயாவது அந்த ரிஷி விட்டுட்டு போயிட்டாருன்னு அதுக்கப்புறமா அந்த பொண்கள் சிரமப்பட்டு இருந்தான்னு தான் இருக்கு. சிரமப்பட்டு இருக்கான்னு இருக்கு, அது நாமளே கண்கூட பார்க்கிறோம். ஆனா அவ பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு போனாங்கிறது இல்ல, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுல இருப்பா. அதுவே லோகம் அப்படின்னு இருப்பா. எத்தனை இடங்கள்ல நம்ம பாக்குறோம். ஆத்துக்கார் வைராக்கியம் வந்து கணவனா இதுவா சன்னியாசம் ஸ்வீகரிச்சுட்டாலும் இள வயசுலயே அடியன்னு சொல்றேன், வயசான பிறகு இல்ல, அல்லது அவ ஆத்துக்கார் போகவே போயிட்டாலும் கூட அதுக்கப்புறமா அத்தனை பாரத்தையும் தாங்கிண்டு இவா பண்றாள். ஆனா இங்க புரூரவஸ் பாருங்க, பெரிய மகாராஜா. என்ன வம்சம் அது? சந்திரன், புதன், புரூரவஸ். சாதாரணமா அந்த சந்திரனுக்கு முன்னாடி அத்ரி, இவன் பிரம்மா, பெருமாள். பெருமாள், பிரம்மா, அத்ரி, சந்திரன், புதன், இவன் புரூரவஸ். அந்த புரூரவஸ் இந்த பொம்மநாட்டிக்காக சுத்தின்னு இருக்கான். ஆனா அவன் சுத்தராம் பொம்மநாட்டிக்காக சுத்தின்னு இருக்கான்னா அவ தாத்தா சந்திரன் அவன் ப்ரஹஸ்பதியினுடையதான பாரியாவோட சுத்தின்னு இருந்தான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கே தவிர அவளுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல குணங்கள். அப்ப அவனுக்கு பாரியாவினுடைய விஷயத்துல வியாமோகம் ஏற்பட்டு அவ இல்லாமல் போறாள். அதுவும் ஊர்வசி மாதிரி ஒருத்தி இல்லாமல் போறாள் அப்படின்னா அவனால தாங்கவே முடியல. பைத்தியமே பிடித்து விட்டான். பைத்தியம் பிடிச்சதுனாக்க எப்படி நக்னனா போவாளோ, நக்னனாவே சுத்துறான். அப்ப அவனை பார்த்து சொல்றா, மகாராஜ அலமனேன அவிவேக சேஷ்டித்தேன. இந்த அவிவேக சேஷ்டித்தம் போரும். அவிவேக சேஷ்டித்தேன அலம் அந்தர்வத்னி அகம். நான் உங்களோட சேர்ந்து அந்தர்வத்னியா இருக்கேன்.
அப்தாந்தே பவதா அத்ர ஆகந்தவ்யம் குமாரஸ்தே பவிஷ்யதி. ஒரு வருஷம் கழித்து வாங்கோ, உங்களுக்கு குமாரன் இருப்பான். அப்தாந்தே பவதா ஆகந்தவ்யம், ஒரு வருஷம் கழித்து நீங்க அப்தத்தினுடைய அந்தத்துல நீங்க வரணும், உங்களுக்கு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொன்னா. குமாரஸ்தே பவிஷ்யதி ஏகாம் ச நிஷாம் அகம் த்வயா சஹ வத்ஸ்யாமி. ஆனா பாவம் பாருங்க, ஒரு ராத்திரி உன்னோட நான் தங்குவேன். இத் யுக்தாக பிரகிருஷ்டா ஸ்வபுரம் ஜகாம, ஒரு வருஷம் கழிச்சு வாங்கோ, உங்களோட ஒரு வருஷம் தங்குவேன், ஒரு நாள் தங்குவேன் அப்படின்னு. தாசாம் ச அப்சரசாம் உர்வஷி கதயாமாச. இவன்ட்ட இப்படி சொன்னா புறப்பட்டு ஒரு வருஷம் வைத்து, அதாவது அவ வரப்போறான்னு எதிர்பார்த்து கொண்டு தன்னுடைய பட்டணத்துக்கு போனான். தாசாம் ச அப்சரசாம் உர்வஷி கதயாமாச, அந்த அப்சரசுகளிடத்துல உர்வஷி சொன்னா, அயம் ச புருஷோத்கிருஷ்டாஹ ஏனாஹம் ஏதாவந்தம் காலம் அனுராகாகிருஷ்ட மானசா சகோஷிதேதி. இதுதான் அவர். எந்த அவர்? புருஷ உத்கிருஷ்டாஹ, புருஷேஷு உத்கிருஷ்டஹ. எத்தனையோ மனிதர்களுக்குள்ள இருக்கா, ஆனா அதுல உத்கிருஷ்டமானவன் இவன் தான். ஏனாகம் ஏதாவந்தம் காலம், இவ்வளவு நாட்களுக்கு எவனோட கூட அனுராகாகிருஷ்ட மானசா, அனுராகத்தினாலே கவரப்பெற்ற மனசு உடையவளாய் சக உஷிதா வாழ்ந்து வந்தேனோ, அன்பு கொண்டு காதலோட யாரோட நான் வசித்து வந்தேனோ அது இவன் தான். ஏவ முக்தஸ்தாச்ச அப்சரசா ஊச்சுஹு. அப்போ அந்த அப்சரசுகள் இதை கேட்டுட்டு சொன்னா, சாது சாத்வஸ்ய ரூபம் ரூபமப்யனேன சஹ அஸ்மாகமபி சர்வகாலமாஸ்யா பவேதிதி. ஆஹா, இவனுடைய ரூபம் ரொம்ப அற்புதமா இருக்கே. சாது சாது அஸ்ய ரூபம். ஏன்னா சந்திரன் பளிச்சுன்னு இருக்கக்கூடியவன், அவன் பிள்ளை புதன் மகா தேஜஸ்வியா இருந்தான். அதாவது புதன் சொன்னா பண்டிதன் அர்த்தம். அவனுக்கு ஆந்தரிகமானதான பாண்டித்ய கிருத்த தேஜஸ் சந்திரனிடமிருந்து பிறந்ததுனால அந்த தேக கிருத்தமான தேஜஸும் இருந்தது புதனுக்கு. அவன் பிள்ளை எப்படி இருப்பான்? பளிச்சுன்னு அழகா நன்னா பளிச்சுன்னு இருக்கான். அதை பார்த்த உடனே இத்தனை மற்ற ஸ்திரீகள் எல்லாம் சொன்னான், சாது சாத்வஸ்ய ரூபம். ஆஹா, இவனுடைய ரூபம் நன்னா இருக்கு. அவன் பைத்தியமா இருக்கிறதே பார்த்துட்டு சொல்றா, அப்படி ரூபமப்யனேன சஹ அஸ்மாகமபி சர்வ காலம் ஆஸ்யா பவேத். இவனோட கூட நாங்களும் எல்லா காலமும் இருக்க விரும்புகிறோம். ஆசியான்னா இருக்க, உடன் இருக்கை, இருக்கப்படுவதாலே ஆசனம். ஆசியத்தே அஸ்மின் நித்யாசனம், இதிலே இருக்கப்படுவதுங்கிறதுனால ஆசனம்னு பெயர். ஆசியான்னா இருப்பு, எங்களுக்கும் இவனோட இருக்கணும், எங்களுடைய இருப்பு விரும்புகிறோம் அப்படின்னா. அவளுக்கு என்னாச்சு? அதாவது பொண்டாட்டியா இருந்தா அவளுக்கு பொறாம அது இதெல்லாம் வரும். இவ வெறுமை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போனவோ, அதனால அவ ஒண்ணும் பதில் சொல்லல. எங்களுக்கே ஆசையா இருக்குன்னு அவ சொன்னா. அப்தேச்ச பூர்ணேச ராஜா தத்ர ஆஜகாம. அந்த ஒரு வருஷம் ஆன பிறகு அந்த ராஜா காத்துட்டு இருந்தவன் வந்தான். குமாரம் ச ஆயுஷ அஸ்மை உர்வஷி ததௌ அஸ்மை ச உர்வஷி ததௌ. அவனுடைய குமாரன் ஆயுஹு அப்படின்னு பெயர். அந்த ஆயுஷை, ஆயுஷம் அப்படின்னா ரெண்டாவது பக்தி, ஆயுஷ் என்கிறதான அந்த குமாரனையும் அவள் உர்வஷி ததௌ, உர்வஷி கொடுத்தாள். தத்வாச்ச ஏகாம் நிஷாம் தேன ராஜ்ஞா சகோஷித்வா. அந்த ராஜாவோட அவ சொன்ன மாதிரியே ஒரு நாள் மாத்திரம் இரவு கழித்து விட்டு பஞ்ச புத்திரோத்பத்தையே கர்ப்பம் அவாப. 5 புத்திரர்களை உற்பத்தி பண்ணக்கூடியதான கர்ப்பத்தை தாங்கினாள். உவாச்சேனம் ராஜானம், ராஜா கிட்ட சொன்னா, அஸ்மத் பிரீத்யா மகாராஜாய சர்வே ஏவ கந்தர்வாः வரதாः சம்ருத்தாः கிரியதாம் ச வரைதி. ராஜா கிட்ட சொன்னா, என்னுடைய விஷயத்தினால என்னுடைய செயல்னால மகிழ்ந்து போனவர்களான எல்லா தேவர்களும் கந்தர்வர்களுமே உங்களுக்கு வரம் கொடுக்கிறோம்னு சொல்றா. அதனால வேண்டிய வரமை பெருங்கோள் அப்படின்னா. உவாச்சேனம் ராஜானம், என்னன்னு சொன்னாள்? அஸ்மத் பிரீத்யா, என்னுடைய பேரிலே இருக்கக்கூடிய அன்பினாலே, மகாராஜாய சர்வே ஏவ கந்தர்வாः, எல்லா கந்தர்வர்களுமே, வரதா சம்ருத்தாக, வரதர்களாக ஆகியிருக்கிறார்கள். பிரியதாம் சவர இதி,
அதனால உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வாங்கி கொள்ளுங்கோள் அப்படின்னு சொன்னான். ஆஹச்ச ராஜா, ராஜா சொன்னான், விஜித சகலாராதி விஹதேந்திரிய சாமர்த்தியோ பந்துமான் அமித பல கோஷோஸ்மி. என்கிட்ட என்ன இல்ல, விஜித சகலாராதி விஹித சகலாராதி, எல்லா அராத்திகளையும் ஜெயிச்சு விட்டாச்சு. அதாவது வெளிப்புற இந்த எதிரிகள் அனைவரையும் நான் ஜெயித்தாச்சு. விஜித சகல அராத்திகி, எல்லா எதிரிகள் அராத்திகளையும் ஜெயித்திருக்கிறோம். இந்த அராத்திங்கிற பதத்தை தான் தமிழ்ல அராத்து அப்படிங்கிற வார்த்தையா வந்திருக்கு. எல்லா எதிரிகளையும் ஜெயித்திருக்கிறேன். அவிஹதேந்திரிய சாமர்த்தியா, எந்த விதமான குறைவும் படாததான இந்திரிய சாமர்த்தியம், கண்ணு காலு கை மூக்கு நாக்கு எல்லாமே நன்னா காரியங்களை பண்ணிட்டு இருக்கு. பந்துமான், வேண்டிய பந்துக்கள், அம்மாஞ்சி பிள்ளை வரைக்கும் சௌக்கியமா இருக்கான் இல்லையா, நன்னா சௌக்கியமா இருக்கா. அதனால பந்துமான் அமித பல கோஷோஸ்மி, அமித பல கோஷா, அளவில்லாததான கோஷம் கஜானம், இதெல்லாம் அமித பல கோஷோஸ்மி, பலம் படையு கோஷம் கஜானாவும் நிறைய இருக்கு. நான்யதஸ்மாக்கம் உர்வஷி சாலோக்கியா பிராப்தவ்யம் அஸ்தி, உர்வஷியோட சமமான லோகத்துல இருக்கிறத காட்டு எனக்கு வேற எந்த விதமானதும் பெற வேண்டியதாய் பிராப்தவ்யமா இல்ல. ததகம் அனையா சக உர்வஷ்யா காலம் நேத்தும் அபிலஷாமி இத்யுக்தே, அதனால இந்த உர்வஷியோட கூட என்னுடையதான காலத்தை கழிக்கவே விரும்புகின்றேன்னு அவன் சொன்ன பொழுது, கந்தர்வா ராஜ்ஞே அக்னிஸ்தாலீம் ததுஹு, ஒரு அக்னி ஸ்தாலி, ஸ்தாலின்னா பாத்திரம்னு அர்த்தம், அதாவது ஸ்தலத்தை கொண்டது, ஸ்தலம்னு அர்த்தம். அக்னி வைக்கிறதான ஒரு ஸ்தாலிய கொடுத்த, அக்னி பாத்திரம், அக்னி பாண்டம், அக்னியை வைக்கிற பாத்திரம். ஊச்சுஷ்ட ஏனம் ஊச்சுஷ்டைனம் அக்னிமாம் நாயானுசாரி பூத்வா த்ரிதா கிருத்வா உர்வஷி சலோகதா மனோரதம் உத்திஷ்ய சம்யஜேதாஹ. அவன்கிட்ட சொன்னா, இந்த அக்னி பாத்திரத்துல ஊச்சுஷ்டேனம் அக்னிம் ஆம்னாயானுசாரி பூத்வா, இந்த அக்னிய ஆம்னாயானுசாரி பூத்வா, வேதத்தை படியொற்றியவனாய், வேதத்துல எப்படி சொல்லி இருக்கோ அந்த மாதிரியாகவே த்ரிதா கிருத்வா, அக்னிய மூன்றாக பிரித்து, உர்வஷி சலோகதா மனோரதம் உத்திஷ்ய, உர்வஷியோட கூட சமான லோகத்தை போய் அடைய வேண்டும்ங்கிறதான உன்னுடைய மன எண்ணத்தை குறித்து இந்த அக்னியை மூன்றாக பிரித்து நன்னா யாகம் பண்ணு. சம்யத் யஜேதாஹா, நன்னா யாகம் பண்ணுவாயாக. ததா அவசியம் அபிலஷதம் அவாப்ஸ்யசீதி, அப்புறம் நிச்சயமா நீ நினைத்ததை விரும்புவாய், அவளோடைய கூட இருக்க முடியும். இதி உக்தஹா, என்று சொல்லப்பட்டவனாய் தான் அக்னிஸ்தாலி மாதாய ஜகாம, அந்த ஆயுஷுங்கிற குழந்தையோட கூட அக்னிஸ்தாலி, அந்த அக்னி பாத்திரம், நம்ம காத்துல எல்லாம் 5 நாள் கல்யாணம் அப்படி எல்லாம் பண்றோம், பூணல் கல்யாணம் எதுவா இருந்தாலும், அப்ப அக்னிய ஒரு மண் பாண்டத்துல போட்டு நிறைய அக்னிய கீழே சேர்த்து நிறைய உமிய சேர்த்து அது அந்த 5 நாள் யாகம், அதாவது அந்த இது முடிகிற வரைக்கும் அணையாமல் இருக்கணும் அப்படின்னு. வாஸ்தவம் என்னைக்குமே அணைக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடியதுக்குதான் நித்யாக்னிஹோத்திரம் பண்றவாள் அந்த அக்னி, அது தாரிய அக்னி, எப்பொழுதுமே பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டியதான அக்னி. அவன் அதை எடுத்துக்கொண்டு போய் உக்தா தாம் அக்னிஸ்தாலி மாதாய ஜகாம, அந்த அக்னி பாத்திரத்தை எடுத்துட்டு போனான். அந்தஹா அட்டவ்யாம் அச்சிந்தயத், நடுவுல காட்டுல அவன் யோசித்தான். அந்தஹா அட்டவ்யாம் அச்சிந்தயத், நடுவில் காட்டிலே எண்ணினான். என்னன்னு எண்ணினான்? அகோ மே அதீவ மூடதா, என்னுடைய மூர்க்கத்தன்மையை என்னன்னு சொல்ல. கிமஹமகராவம், நான் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். வன்னிஸ்தாலி மயா ஏஷா அனிதா ந உர்வஷீதி, நான் பாட்டுல அவ சொன்னாங்கிறதுக்காக அக்னிய போய் எடுத்துட்டு வந்த, அக்னி வைக்கிற பாத்திரத்தை
ஊர்வசியை அழைச்சிட்டு வராம அக்னிஸ்தாலிய மாத்திரம் இல்லையா அழைச்சிட்டு வரும், அவள்கிட்டயே கேட்டு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவனே சொல்றான். ஊர்வசீதி அதைனாம் அடவ்யாமேவ அக்னிஸ்தாலீம் தத்யாஜ ஸ்வபுரம் ச ஜகாம. அதனால இந்த காட்டிலேயே அந்த அக்னி பாண்டத்தை வைத்துட்டு அவன் பாட்டுல ஊருக்கு வந்துட்டான். வியதீதே அர்த்தராத்திரே வினித்ரஷ்ட அச்சிந்தயத். பாதிராத்திரி எழுந்தவனாய் அச்சிந்தயத் அவன் சிந்தனை பண்ணான். அக்னிஸ்தாலி எப்ப வாங்கிட்டு வந்திருக்கோமே ஊர் விஷயம் விட்டுவிட்டு சேப்பம் அப்படின்னு அக்னிஸ்தாலிய காட்டிலேயே விட்டுட்டு அவன் பாட்டுல வந்துட்டான். வந்துட்டு பாதிராத்திரி தூங்கி எழுந்து இருக்கிற பொழுது அவனுக்கு தோன்றியதான் அச்சிந்தயத். மம ஊர்வசி சாலோக்கிய பிராப்தியர்த்தம் அக்னிஸ்தாலி கந்தர்வைர் தத்தா சாச்சமயா அட்டவ்யாம் பரித்யக்தா. என்ன ஊர்வசியினுடைய சலோகத்தை பெறணும், சாலோக்கியம் பெறணுங்கிறதுக்காக ஒரு அக்னிஸ்தாலியானது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ரிஷிகளால. அது என்னாலே பரித்யக்தா அட்டவ்யாம் காட்டுல நானும் அதை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். ததகம் தத்ர ததாஹரணாய யாஸ்யாமீத்யுத்தாய. அதனால அதை எடுத்து வருவதற்காக நான் போவேனாக அப்படின்னு எழுந்து தத்ராப்யுபகதான் அக்னிஸ்தாலீம் அபஷ்யத். அங்கேயும் போய் பார்த்தான். ஆனால் அந்த இடத்துல அக்னிஸ்தாலியையே காணவில்லை. இவன் வச்சிருந்த இடத்துல அந்த அக்னி பாத்திரம் இல்ல. ஷமீ கர்ப்பம் ச அஸ்வத்தம் அக்னிஸ்தாலி ஸ்தானே இஷ்ட்வா அச்சிந்தயத். ஷமீ கர்ப்பம் அஸ்வத்தம், அஸ்வத்த விருட்சம் இருக்கே அரச மரம், அதோட கூட அத சுத்திண்டு ஒரு மரம் நாம வன்னி மரம்னு சொல்லுவோம். வன்னி அப்படிங்கிறது அதுதான் சுலபமா நெருப்பு பற்றி கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது எல்லாம். அப்படி அஸ்வத்தத்தோட கூடிய ஒரு ஷமி கர்ப்பம், ஷமியை உள்ளே கொண்டிருக்க கூடியதான ஒரு இந்த அஸ்வத்த விருட்சத்தை அவன் பார்த்தான். அதையே அந்த அக்னி பாத்திரமாக வைத்து ஷமி கர்ப்பம் ச அஸ்வத்தம் அக்னிஸ்தாலிய ஸ்தானே, அதையே அக்னிஸ்தானம் அப்படிங்கிறதாக. அதாவது நாம எது பண்ணாலும் குண்டம் வேணும். யாகம் பண்ணா யாக குண்டம் வேண்டும். ஸ்ராத்தாதிகள் எல்லாம் பண்றதுக்கு ஔபாசன கால்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா என்ன பண்றது? அவன் அக்னியே அந்த அக்னி மரத்திலேயே, அதுவும் அஸ்வத்தத்தோடு கலந்ததான இது அத பார்த்தான். என்னன்னு நினைச்சான்? சாச்ச அஸ்வத்தம் மயா அத்திர அக்னிஸ்டாலி நிக்ஷிப்தா சாச்ச அஸ்மத் அஸ்வத்த ஷமி கர்ப்போ பவத். அவ வச்சிருக்க கூடியதான இடம் அஸ்வத்தம் ஷமிய உள்ள கொண்டிருக்க கூடியதாக இருக்கு. அதாவது உள்ள கொண்டிருக்கிறதுன்னா அதை சுத்தி இருக்கு, அந்த அஸ்வத்தத்தை சுத்தி. ததேனமேவ அகம் அக்னி ரூபமாதாய. அப்ப இதையே நான் அக்னியாக எடுத்துக்கொண்டு ஸ்வபுரம் அபிகம்ய என்னுடைய பட்டணத்துக்கு போய் அரணீம் கிருத்வா, அதையே அந்த அந்த அக்னியையே அரணியாக ஆக்கி கிருத்வா ததுத்பன்னாக்னேருபாஸ்திம் கரிஷ்யாமி, அதுல இருந்து எழுந்திருக்கக்கூடியதான அக்னியினால ததுத்பன்னாக்னேஹே, அதுல இருந்து எழுந்திருக்கக்கூடிய அக்னியினுடையாலே உபாஸ்திம் கரிஷ்யாமி, அந்த அக்னியையே நான் உபாசனை பண்ணுவேன். எனக்குன்னு அவர் கொடுத்ததான ரிஷி கொடுத்திருக்கக்கூடியதான அக்னி, அந்த அக்னி இல்ல, காட்டிலே விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா அந்த விரதத்தை எல்லாம் கேட்டுட்டு அந்த காரணத்தினால நாமோ அக்னிஹோத்திராதிகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான இதுக்கு அந்த இதை கடைந்து அந்த அக்னியை வைத்துக் கொண்டு பண்ணலாம்னு நினைச்சான். ஏவமேவ ஸ்வபுரம் அபிகம்ய அரணிஞ்சகார. அதே மாதிரி அந்த வன்னி மரத்தை கடைஞ்சு நெருப்பு பெற்றெடுத்தான்.
தத் பிரமாணம் ச அங்குலைஹ குர்வன் காயத்ரீம் அபடத். தத் பிரமாணம் ச அங்குலைஹ குர்வன், அந்த அளவிற்கே தன்னுடைய விரல்களால் ஏற்கப்பட்டதான அந்த அளவிற்கே அந்த அந்த இது சவியையும், அதாவது அந்த குச்சிகளையும் பண்ணி காயத்ரி அபடத், காயத்ரிய பண்ணு. எல்லா இடங்கள்லயும் சர்வ பிராயஷ்சித்தமா சொல்லப்பட்டு இருக்கக்கூடியது காயத்ரி. அதனால காயத்ரியையும் சொன்னான். படதச்சா அக்ஷர சங்கியான்யேவாங் ஏவாங்குலான்யரண்யபவத் தத்ராக்னிம் தித்யாம் தத்ராக்னிம் நிர்மர்த்ய அத்ரீத்ரய அக்னித்ரயமானுசாரி பூத்வா ஜுஹாவ. அக்னிய விட்டுட்டு வந்துட்டோமே காட்டுல அப்படிங்கிறதுக்காக அஸ்வத்த விருட்சத்தோட கூடியதான ஒரு வன்னி மரம், அந்த வன்னி மரத்திலேயே அக்னியாக பாவித்து அவன் ததேனமேவ அகம் அக்னி ரூபமாதாய ஸ்வபுரம் அபிகம்ய அரணீம் கிருத்வா, என்னுடைய ஊருக்கு எடுத்துட்டு வந்து அரணிய பண்ணி, அதாவது அரணிக்கட்ட அக்னி வந்தனத்துக்காக பண்ணறது. ததுத்பன்னாக்னேர் உபாஸ்திம் கரிஷ்யாமீதி, அதுல இருந்து வந்ததான அக்னியை கொண்டு நான் இந்த உபாஸ்திகளை எல்லாம் பண்ண வேண்டியதான உபாசனங்களை எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னான். ஏவமேவ ஸ்வபுரம் அபிகம்யாரணிம் சகார, அதுல இருந்து தன்னுடையதான ஊருக்கு எடுத்துன்னு வந்து அதுல இருந்து அரணிக்கட்டைய கடைந்து அக்னியை உற்பத்தி பண்ணான். தத் பிரமாணம் ச அங்குலைஹி குர்வன் காயத்ரீம் அபடத். அப்படி அந்த அளவிற்கே அவன் தத் பிரமாணம் ச அங்குலைஹி குர்வன் காயத்ரீம் அபடத், அந்த எவ்வளவு தூரம் அவன் பண்ணானோ, எவ்வளவு அளவிற்கு அவன் பண்ணானோ அந்த அளவிற்கு அவன் காயத்ரி உபாசனமும் பண்ணான். படதச்சாக்ஷர சங்கியான்யேவாங்குலான்யரண்யபவத் தத்ராக்னிம் நிர்மத்ய அக்னித்ரய மாம்னாயானுசாரி பூத்வா ஜுஹாவ. படதச்ச, அப்படி காயத்ரிய சொன்னான். காயத்ரி நகாயத்ரியாக பரோ மந்திராக அப்படின்னு இருக்கு. காயத்ரிய காட்டி இருக்கு பாகவதத்துல இருக்கக்கூடியதான ஸ்லோகம். நகாயத்ரியா பரோ மந்திராக, காயத்ரிய காட்டிலும் பரமானதான மந்திரம் ஒண்ணு கிடையாது. பெருமாளை காட்டிலும் வசதியானதான தேவத்தை கிடையாது அப்படிங்கிறதாக. அதே மாதிரி சிவனை காட்டிலும் மகாசிவன் சிறந்த விஷ்ணு பக்தன் கிடையாதுங்கிறதாக அந்த ஸ்லோகம். அப்போ நாம இப்படி சொன்னா, ஆனா விஷ்ணு பாரம்யத்தை சொல்றதான நாம இப்படி சொல்றோம், பாகவதத்துல இப்படி இருக்குன்னு. ஆனால் சிவ பாரம்யம் பேசறச்சே எல்லாம் எல்லாரும் முகுந்தன் அவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணான், சிவனை ஸ்தோத்திரம் பண்ணான், அதுவும் ஹாலாஹல விஷத்தை சிவன் சாப்பிட்டான் அப்படின்னு உடனே நீலகண்ட விஜய சம்பூன்னு நீலகண்ட தீட்சிதர் ஒரு கிரந்தம் பண்ணார். அப்பய தீட்சிதருடைய அண்ணா பிள்ளையோ அண்ணா பேரனோ அவர். ஆச்சான் தீட்சிதர்ங்கிறவர் குமாரர் அவர். அப்பய தீட்சிதருடைய தம்பி பிள்ளையோ தம்பி குமாரனோ தெரியல, தம்பி குமாரனோ தம்பி பேரனோ தெரியல. அவர் ரொம்ப அற்புதமான கவி, அவர் ரொம்ப அற்புதமான கவி. அவர் நீலகண்ட தீட்சிதர்னு பெயர். அவர் ராஜா, அந்த நாயக்கர் ராஜா இருக்கார் பாருங்க, மைசூர்ல மஹால் கட்டினார், இது மதுரையில நாயக்கர் மஹால் கட்டினாரே நம்ம திருமலை நாயக்கர். அந்த திருமலை நாயக்கருடையதான சபையில இருந்தார். அவருடைய சபையில மந்திரியா இருந்தார் அந்த நீலகண்ட தீட்சிதர். அவர் ராஜசபையில இருந்துட்டு நல்ல வித்வான். முகுந்த விலாசம்னு ஒரு மகாகாவியம் பண்ணார். அப்புறமா சிவலீலார்ணவம் அப்படின்னு ஒரு 64 சிவனுடைய லீலைகள் இருக்கு பாருங்க,
அத்தனை லீலைகளை தமிழ்ல திருவிளையாடற் புராணம்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவர் சம்ஸ்கிருதத்துல பண்ணார். நல்லா இருக்கக்கூடிய கிரந்தம். அதனுடைய முதல் சருக்கம் முழுக்க கவிகள் எப்படிப்பட்டவாளா இருக்கான்னு சொல்றார். அந்த ஒரு கிரந்தம். இது ரெண்டும் மகாகாவியம். கண்டகாவியம் அப்படின்னு அவர் ராஜசபையில இருந்தார். ராஜசபையில ராஜாக்கள் கிட்ட இருக்கக்கூடியதானதுனால எத்தனை ஏமாத்துகள்லாம் இருக்குன்னு பாக்குறாரு. எல்லாரும் ஏமாத்துறாங்கிறது அந்த நாள்ல இருந்தே. அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு 400-500 வருஷம் முன்னாடி, 400 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கணும். அவர் கலி விடம்பனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணார். ஒரு 100 ஸ்லோகம் கலிகாலத்துல எல்லாரும் யார் யாரு, வாத்தியார், டாக்டர், வைத்தியன், அப்புறமா அந்த பேச்சாளன், அப்புறமா அந்த தார்க்கிகள்லாம் வாதம் பண்றவா, மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கா, எல்லாத்தையும் எழுதினார். இந்த கலிகாலத்துல எப்படி எப்படி இருக்கு, எவ்வளவோ அழகான எல்லா அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், குட்டியானதான ஸ்லோகங்கள். அதுக்கப்புறமா சபாரஞ்சன சதகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார். அப்படின்னா கிட்டத்தட்ட நீதி ஸ்லோகங்கள் மாதிரிதான். நல்ல பண்டிதாளை எப்படி மகிழ்ச்சி படுத்தலாம்ங்கிறதுக்கு அற்புதமான அனுஷ்டுப் ஸ்லோகங்கள் தான் பிரதானமா சபாரஞ்சன சதகம்னு நல்லா இருக்கக்கூடிய கிரந்தம். அது ஒண்ணு பண்ணார். அதுக்கப்புறமா ஆனந்த சாகரஸ்தவம்னு ஒண்ணு பண்ணார். ஆனந்த சாகரஸ்தவம்னா அவன் இதுல இருந்தார சொன்னோம் இல்லையோ, மதுரையில. அதனால மதுரை மீனாட்சிய பத்தி பாதாதி கேசமா வர்ணிக்கக்கூடியது அற்புதமானதான ஸ்லோகம் மதுரை மீனாட்சியை பற்றி. அது ஏன் பண்ணார் அப்படின்னு கூட ஒரு சரித்திரம் உண்டு. அவர் ராஜசபையில இருந்தார். இதெல்லாம் அதாவது சிவ பாரம்யம்னு சொல்லும் போது நீலகண்ட தீட்சிதர்னு நீலகண்ட தீட்சிதர்ங்கிறவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞாத்தா, எவ்வளவு கிரந்தங்களை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது சிவ பாரம்யத்தை சொல்றார். அவர் ராஜசபையில இருந்தார். ராஜா அந்த திருமலை நாயக்கர் மஹால் பண்றாளோ இல்லையோ, அந்த மஹால் எல்லாம் பாத்தீங்களான்னா அந்த ராஜாவே நிறைய ஸ்ரீரங்காதி ஊர்கள் எல்லாம் கூட யாரு அதை கட்டினாலோ அவளுடைய சில்பத்தை பண்ற வழக்கம், அந்த ராஜாவுடைய சில்பமே. அப்போ ராணியும் ராஜாவுமா இருக்க மாதிரி ஒரு சில்பத்தை, திருமலாம்பான்னு அவளுக்கு பெயர், அவளுடையதான சில்பத்தை வடிக்கிறான் சில்பி கல்லுல. அவன் வடிச்சுன்னு வருவது நல்லா. ஆனா சில்பின்னா இந்த காலத்துல கூட ஸ்தபதிகள் எல்லாம் நல்லா சுத்தமானவாளா இருக்கா. அப்படிலாம் நிறைய பேர் இருக்கா. சுத்தமானவாள்லாம் நாம எப்படி பொண்ணுல போட்டுட்டு கர்த்தார சந்தியாந்தனாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி நல்லா சுத்தமா இது சொல்ல போனா ஆச்சாரமா இருக்கக்கூடியதான ஸ்தபதிகள் எல்லாம் இருக்கா. அவளுடைய கணக்குல ஆச்சாரம் அது. அப்போ அந்த ஸ்தபதி நல்லா வடிச்சுட்டே வரான். அந்த தொடையிங்கிட்ட வரும் பொழுது கொஞ்சம் அழுந்தி போயிடுறது. செய்வன திருந்த செய்தது இல்லையா. யோகம்னா கிருஷ்ணன் என்ன சொன்னார், யோக கர்மசு கௌசலம். ஏதோ ஒண்ணு அப்படின்னு பண்ணிட்டு போகாம பண்றத நன்னா பண்றதுதான் யோகம். கர்மசு கௌஷல். அதனால செய்யக்கூடிய செயல்ல நன்னா இதுவா இருக்கிறது. அதான் அவனுக்கு அது பிடிக்கல. என்னடா நீங்க கொஞ்சம் அழுந்தி போயிடுத்தேன், எது ஒரே ஒரு ஊழி கொஞ்சம் அழுந்தி போயிடுதான் அப்படின்னு அவன் அந்த கல்லை வச்சுட்டு, இவர் தான் மந்திரி, இவர்கிட்ட மந்திரி இந்த மாதிரி ராணியோட சில்பத்தை படிச்சுட்டு இருந்தேன், அந்த இடத்துல கொஞ்சம் என்னுடைய அவன் சொல்லிக்கிறான், என்னுடைய கவனக்குறைவு, அதனால எனக்கு புதுசா கல்லு வேணும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் கல்லை எடுத்துட்டு அது முதல்ல இருந்து அடியிலேருந்து அந்த விஷயம் ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து பார்த்து 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 செதுக்குறான். செதுக்கினான்னா மறுபடியும் அதே அந்த தொடைங்கிட்ட வரும் பொழுது அந்த இடத்துல உளியால தட்டுறான். ஏற்கனவே தப்பா பண்ணிருக்கோம்னு இன்னும் நல்லா சாவதானமா பண்றான். இருந்தாலும் அந்த இடம் சரியா வரல. நாமெல்லாம் என்ன பண்ணிடுவோம், அது போய் ஏற்கனவே ஒரு வாட்டி விட்டாயிடுச்சு, அப்புறமா வெய்வா இவ்வளவு செலவா, ஒன்னால லேட் ஆகிறது, தாமசம் ஆகிறது. எவ்வளவு மந்திரிகள் ராஜா எவ்வளவு வெய்வா, அவ அந்த என்னைக்கு அவ திறக்கணும்னு இருக்கா, எவ்வளவு இருக்கும் இல்லையோ, நாமளா இருந்தா விட்டுருவோம். ஆனா அவனுக்கு பண்ற நாளைக்கு ஊரெல்லாம் பார்க்க போறது, அது நல்லா இருக்க வேண்டாமான்னு அவனுக்கு தோணிச்சு. அந்த காரணத்தினால அவன் மறுபடியும் இவர்கிட்ட சொல்றான், தீட்சிதர் கிட்ட சொல்றான். தீட்சிதர் என்னவோ தெரியல, அந்த இடத்துல இவாயிட்டு 3வது வாட்டி அந்த மாதிரி ஆகிறது. அவன் சொல்றான், இன்னும் அந்த இடத்துல வந்தா மாத்திரம் இன்னும் ஒரு பிரச்சனை வருது, ஏன்னு தெரியலன்னா. அப்போ தீட்சிதர் சொன்னார், பரவாயில்லடா, அந்த இடத்துல ராணிக்கு ஒரு மச்சம் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மச்சத்தினாலதான் உனக்கு அந்த இடம் நீ தத்ரூபமா பண்ணக்கூடியவன். அந்த அந்த மச்சம் இருக்கக்கூடிய தொடையில அவளுக்கு மச்சம் இருக்கக்கூடியதனுடையதான காரணத்தினால உனக்கு தெய்வீகமா அந்த இடத்துல வந்து அப்படி ஆகிறது அப்படின்னு ராஜாவும் இவனும் சரி இவர் மந்திரி சொல்லிட்டாருன்னா தேவலை அப்படின்னு விட்டுட்டான். அதுக்கப்புறமா அந்த ராணியினுடையதான சிலையை அப்படியே பண்ணியாச்சு. ராஜா வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தாக்கா அப்படியே அழகா ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் போறோம் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட பொழுது இந்த மாதிரி 2-3 வாட்டியா ஆச்சு. நான் இவர்கிட்ட சொன்னேன். அவர் மாத்தி மாத்தி கல்லை வாங்கி கொடுத்து பண்ணியும் இந்த இடத்துல இப்படி ஆச்சு, ஏன் ஆகிறதுன்னு கேட்டேன். அதுக்கு நீலகண்ட தீட்சிதர்லாம் மகா உபாசகன். அவர் சொன்னார், மந்திரி இந்த மாதிரி ராணிக்கு மச்சம் இருக்கும், நீ வந்து அதுக்காக கவலைப்படாதேன்னு சொன்னார். இப்போ ராஜாவுக்கு கோபம். ராணிக்கு அங்க வாஸ்தவத்துல மச்சம் இருக்கு, இது எப்படி இவனுக்கு மந்திரிக்கு தெரியும்? அதுவும் ஒரு நல்ல வைதிகமானதான சிரேஷ்டர் அவர். அதனால அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. ராணிக்கு மச்சம் இருக்கிறது தெரியற அளவு இருக்கு அப்படின்னாக்க ராணி பேர்ல சந்தேகம் வரல, இவர் பேர்ல சந்தேகம் வந்தது. அதனால என்ன பண்றான்னா அவர் பாட்டுல ஆத்துல இருக்கார். அவரை போய் தன்னுடைய இதுல இவாளெல்லாம் அனுப்பி அவருடைய கண்ணை பறிச்சுடுங்கோ. நம்ம கூறத்தாழ்வான் மாதிரி அங்க ஒருத்தர் கண்ணை பறிச்சுடுங்கோ அப்படின்னு. இது ஒரு காலத்தால 10:30 மணி இருக்குமோ என்னவோ தெரியல. இவர் 10-11 மணி இருக்குமோ என்னவோ அப்படின்னு வேணுமோ சொல்றேன். இவர் அம்பாள் உபாசனை ஆத்துல அவ உபாசனை பண்ணிட்டு இருக்காரு, ஆராதனை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிய வருது. இப்படி தெரிய வந்த உடனே அவ என்ன நம்மளுடையதான கண்ணை பறிக்கிறது அப்படின்னு இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் அந்த மீனாட்சிக்கு ஆத்துல ஆராதனை பண்றவர் ஆராதனம் பண்ணி அந்த கல்பூர ஹாரத்தை காண்பிச்சு அந்த கல்பூர கட்டி பெருசா எடுத்துட்டு தன் கண்ணுல அப்படியே போட்டு விட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு 400 வருஷம் முன்னாடி நடந்திருக்கக்கூடியதான நம்பவே மாட்டாததான சரித்திரங்கள். அவ என்ன கண்ணு எடுக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் அந்த ஆனந்த சாகர ஸ்தவம் அப்படிங்கறது அந்த மீனாட்சிய பற்றி கீழே அவளை வந்து பாதாதி கேசம் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். நல்ல ஒரு அற்புதமானதான கிரந்தம் அது. அவளே பரமமானவள் அப்படிங்கிறதாக சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடியதான பக்தியினுடையதான காட்டையில அவர் பண்ணி இருக்கக்கூடியது. இன்னும் துக்கத்தோட அதுல ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அவருக்கு கண்ணு வந்ததாகவும் இந்த கண்ணை கொண்டு நான் ஒன்னதான் சேவிக்கணுங்கிறதாக அவர் சொன்னதாகவும் கூட ஒரு சரித்திரம் அதுல ஏதோ ஒன்று பார்த்தேன். அந்த ஆனந்த சாகர ஸ்தவம்னு அவளை பத்தி பண்ண. அதுக்கப்புறமா சிவோத்கர்ஷ மஞ்சரின்னு ஒரு புஸ்தகம். அந்த சிவன் தான் பரமம் தெய்வத்தம்னு 50 ஸ்லோகங்கள்ல 4வது பாதம் முழுக்க சிவன் தான் அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட சிவன் 3 பாதம் சொல்லுவார். 4வது பாதத்துல அப்படிப்பட்டதான சிவன் தான் பரம தெய்வத்தம்னு எல்லா 50 ஸ்லோகத்தையும் கடைசி பாதம் ஒன்னாதான் இருக்கும். சாம்பவாக அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஒரு 4வது பாதம். சிவோத்கர்ஷ மஞ்சரி அப்படின்னு சாந்தி விலாசம்னு பண்ணார். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வைராக்கியத்தினுடையதான வெளிப்பாடுல பண்ணி இருக்கக்கூடியது. அற்புதமா இருக்கு அந்த சாந்தி விலாசங்கள் எல்லாம். இப்படி ஆனந்த சாகரசவம், சிவோத்கர்ஷ மஞ்சரி, ஆனந்த சாகரசவம், கலி விடம்பனம், சபாரஞ்சன சதகம், முகுந்த விலாசம், இதெல்லாம் பிரக்யாத்தமானதான கிரந்தங்கள். பிரக்யாத்தம்னா நாமத்தா பிரக்யாத்தம். இந்த காலத்துல யாரும் இதெல்லாம் வாசிக்கிறதுல. திருப்பி ரகுவம்சத்தை வாசிக்கிறோம், குமாரதான். அது எவ்வளவு நானா இருக்கு தெரியுமோ அந்த இதெல்லாம். எல்லாமே அற்புதமா இருக்கு. நாம இதுல வேற நம்மளுக்கு வைஷ்ணவ சைவ பேதம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் சிவன் சொல்ற இடத்துல நாம விஷ்ணுன்னு வச்சுக்கோமே என்னப்போ. அதை தவிர நீலகண்ட தீட்சிதர், நீலகண்ட விஜய சம்புன்னு பண்ணி சிவன் தான் சிவனுடைய வெற்றி அப்படிங்கிறத பண்ணி அவன் அந்த ஹாலாஹலத்தை மதனம் பண்றா. அந்த மதனம் பண்ணும் பொழுது அந்த ஹாலாஹலத்தை அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டதற்கு முன்னாடியும் பின்னாடியும் விஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிறத அவ எழுதியிருக்கா. நீதான் பரமாத்மாங்கிறது. இப்ப நாம என்னதுக்கு சொன்னோம்னா விஷ்ணு பரமாத்மா அப்படிங்கிறதாக நாம சொல்றோம் அப்படின்னா சிவனுடைய பாரமியத்தை சொல்றது அப்படின்னு. ஆனா அதுல அடியன் எப்பொழுதுமே சொல்றது பக்தி சூலினி அப்படின்னு ஒரு கவி எழுதினான்னா நாம அந்த இடத்துல பக்தி சக்ரினி சக்கரனை கொண்டவனிடத்திலே பக்தி அப்படின்றோம். அவ ஹரே அப்படின்னு ஹரன்
அப்படின்னு சிவனிடத்துல பக்தின்னு சொன்னா நாம ஹரவு அப்படின்னு பெருமாளுக்கு இடத்திலேன்னு சொல்றோம். அது ஏன் சொல்றது என்னன்னா அந்த கிரந்தங்களினுடையதான விஷயம் என்ன அற்புதமா இருக்கு தெரியுமா? அந்த அந்த வைராகிய சதகம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. வைராகிய சதகமோ என்னமோ பேர், சாந்தி விலாசம்னு ஒண்ணு. அந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் அதே மாதிரி நல விலாச நாடகம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. நாம அதுங்கிட்ட எல்லாம் போகவே மாட்டேங்கிறோம். திருப்பி திருப்பி இந்த பஞ்ச மகா காவியங்கள் திருப்பி திருப்பி. ஏன்னா அதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்ப நாளைக்கு நம்ம காலேஜ்ல இதெல்லாம் அங்கங்க வச்சிருக்கோம். நம்ம வரதராஜ ஸ்தவம் அப்பைய தீட்சிதர் பண்ணதா காலேஜ்ல வச்சோம். கொஞ்ச நாளைக்கு இந்த சபாரஞ்சன சதகம் கல்வி விடம்பனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம். ஏதோ கொஞ்சம் போற வச்சோம். ஆனா ஒரு எம்ஏவை படிச்சுட்டு போறா, ஆனா அவளுக்கு நைஷதம் தெரியலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம நாம நைஷத காவியத்தை வைக்க வேண்டியது. அதாவது வேற வழி இல்லாமன்னா குறை சொல்லல, அத நல்லா இருக்கக்கூடியது. ஆனா இதுகளெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான கிரந்தங்கள் இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு தயாசதகம் ஸ்ரீதர ஐயாவாள் பண்ணியிருக்கார். ஸ்ரீதர ஐயாவாள் அவர் ஒரு பெரிய மகாத்மா. அவர் ஒருத்தர் பண்ணிருக்கார் ஒரு தயாசதகம் அப்படிங்கிறது. நாம தேசிகனுடைய தயாசதகம் நம்மளுக்கு தெரியும். அவருடைய தயாசதகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அற்புதமான கிரந்தங்கள். நாம திருப்பி திருப்பி நாம ஒரு இலக்கியம்ங்கிறதுல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதுல. அவ சிவன் சொன்னா சொல்றவர் எப்படிப்பட்டவர், நாம விஷ்ணுன்னு சொன்னா அவ படிக்கிறவா என்ன நினைச்சுட்டு போறா, என்ன வேணா நினைச்சுக்கிட்டோமே. அந்த மாதிரி நாம அந்த இடத்துல நாம விஷ்ணுங்கிற அர்த்தம் எடுத்துப்போம். சிவன் தான் லோகத்தை காப்பாத்துறாம சொல்லி கேட்டுட்டு போவோமே. நாம கண்டாக்கரணன் மாதிரி அதை கேட்கவே கூடாதுங்கிறதுக்காக காதுல போட்டு இருந்தோம்னாக்க நமக்கு ஞானம் இல்லாமல் போகும். ஞானம் இல்ல, ருச்சி இல்லாமல் போகும். இப்போ எத்தனை ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் எத்தனை ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு. தாவத் பதந்து மயிதே பகவன் தயாலோ ருன்னித்ர பத்ம கலிகா மதுரா கடாட்சாஹ யாவன்ன பஷ்யதி நிகாமம் அமருஷனோமாம் ப்ரூபங்க பீஷண கரால முகிருதாந்தா. தமிழ் பாசுரங்கள்லயும் சொல்லியிருக்கார். மும்மணி கோவையோ நவமணி மாலையிலையோ இந்த மாதிரி அஞ்சல் அஞ்சல், அது வரத்துக்குள்ள அஞ்சல் 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 என்று இவர் சொல்றாரோ இல்லையோ, இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதுதான் இப்ப அடியேன் சொன்னது வரதராஜ பஞ்சாசத்துல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி மற்ற கவிகளும் சொல்றா. வாழ்க்கையினுடையதான இந்த நிலையாமைய பத்தி சொல்றா. நாம எதுலயுமே வைராக்கியத்தை கொண்டு இருக்கணும்னு சொல்றா. இதுல திருப்பி திருப்பி அவ மாத்திரம் என்ன சொல்றா, அப்பைய தீட்சிதர் சொல்லுவார், விஷ்ணு பரமாத்மாவா சிவன் பரமாத்மாவா எதுவானா இருக்கட்டும், ஆனா எனக்கு கொஞ்சம் பக்தி தருணேந்து மண்டலே, தலையில கொஞ்சம் போற சந்திரனை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றத்துல கொஞ்சம் கூடுதலா பக்தி இருக்கு எனக்கு அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, நாம மொத்தமா நிராகரிக்கணுங்கிறது இல்ல. அதெல்லாம் நிறைய கிரந்தங்கள், அற்புதமான கிரந்தங்கள். அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அழகு, நோக்கு, அதனுடையதான போக்கு, அதனுடையதான கிரந்தத்தினுடையதான சைலி அற்புதமானதுகள் இருக்கு. அந்த மாதிரி பாஸ்கர ராயர்னு ஒருத்தர், இவா எல்லாருமே அடியேன் சொல்றவா எல்லாருமே வைஷ்ணவாளா இல்லாதவா, நாமத்தா வைஷ்ணவாள் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ சிவபாரம்யம் விஷ்ணு பாரம்யம்ங்கிறத நாம பேசிட்டு நிறைய இடங்களை விட்டுடுறோம், கோட்டை விட்டுடுறோம் அப்படின்னு. அதனால அவன் அந்த இடத்துல அக்னி அதுல இருந்து கடைந்து அதுல உட்கார்ந்து யாகம் பண்ணான். உர்வஷி சாலோக்கியம் பலம் அபிசந்திதவான். இந்த மாதிரி யாகத்தை பண்ணி நான் உர்வஷியினுடையதான லோகத்தை அடைவேனாகன்னு பெற்றான். தேனை வச்ச அக்னி விதினா பகுவிதானு யஜ்ஞானு இஷ்டுவா. அந்த முறையினாலேயே பலவிதமானதான யாகங்களை செய்து காந்தர்வலோகான் அவாப்பிய, காந்தர்வலோகத்தை அடைந்து உர்வஷ்யாசக அவியோகம் அவாப, மறுபடியும் உர்வஷியோட கூட பிரிவில்லாமையை பெற்றான். ஏகா அக்னிராதா வபவத் ஏகேன த்வத்ர மன்வந்தரே த்ரேதா பிரவர்த்திதாக. முதல்ல ஒரு அக்னியை கொண்டுதான் யாகம் பண்ணிட்டு இருந்தாள். ஆனால் இதற்கு அப்புறமா ஏகேன த்வத்ர மன்வந்தரே த்ரேதா பிரவர்த்திதாக, இந்த ஒப்பற்றதான இவனாலே இவன் காலத்திற்கு பிறகு 3ஆக அந்த அக்னிகள் ஆயின. நடுவுல அவன் சொன்னோம் பாருங்க, தற்பிரமாணம் அங்குளை குர்வன்னு காயத்ரீம் அபடத் படதச்ச அக்ஷர சங்கியா கான்யேவ அங்குலான் அரண்யபவத் அரண்யபவத். எத்தனை காயத்ரி இருக்கோ அத்தனை அங்குலி
அளவுல அவன் அரணிகளை வைத்திருந்தான். 24 அரணிக்கட்டையை வைத்துக் கொண்டிருந்தான். அவைகளை கொண்டு அவன் இதை கடைந்தான்ங்கிறத சொல்றாளா. இப்படி அந்த புதனினுடைய குமாரன் உர்வசியினுடையதான உர்வசியினாலே மோகித்தனா இருக்கக்கூடியவன் லோகத்துல அக்னிய மூன்றாக பிரணயனம் பண்ணி அதற்கு பிறகு அக்னி திரயத்தை கல்பித்தவன் புரூரவன். சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் யாதவாபிதயத்துல முதல் சர்க்கத்துல சந்திரன் பிறந்தான். சந்திரனுடைய பிள்ளை புதனினுடைய பிள்ளை புரூரவஸ். யதபத்யசமுத்பூத புண்ணியகீர்த்தி புரூரவாஹ சதாமாஹிதவந்தீனாம் விகாரஸ்தேயதாம் யயௌ. இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா, இங்க யாகாதிகளை எல்லாம் பண்ணினா அது அவ நினைக்கிற பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது. அதனால அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருந்தா தேவையில்லைன்னா யாகத்தை பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போகணுன்றவா யாகம் பண்ணுன்னு சொல்றது, சொர்க்க காமம் எஜேத்த. ஆனா அவ சொர்க்கம் போறான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டா யாருக்கும் பிரமாணம் இல்லை. சுவாமி காண்பிக்கிறார் அதுக்குதான் புரூரவஸ் இருக்கான் அப்படின்னார். சதாம் ஆஹிதவந்தீனா நித்யாக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சத்துக்களுக்கு விகாரஸ்தேயதாம் யயௌ, அவ அதுல ரசிக்கிறது, யாகத்தை பண்ணி ரசிக்கிறதுங்கிறதுக்கு ஸ்தேயன் பிரமாண பூதனாய் இருந்தான். ஏன்னார் இங்க யாகம் பண்ணி அது பண்ணது எதுக்குடான்னா அது உர்வசி சாயுஜ்யத்துக்காக பண்ணா, அந்த சாலோக்கியத்துக்காக பண்ணா. அங்க போனான், அங்க போயிட்டு அப்பப்ப கீழே வருவானா, உர்வசியோட கூட வருவானா. அப்ப அவன் அங்கதான் போறாங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிற காரணத்தினால சதாம் ஆகிதவன்னீனாம் விகார ஸ்தேயதாம் யயௌன்னு அக்னியினுடையதான திரிதா பிரணயனம் பண்ணி அதன் மூலமா உர்வசிய அடைந்தவன் அப்படிங்கிறது மற்றவா எல்லாருக்குமே சாட்சி பூத்தனாக இருந்து இங்க பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் அது விகிதமானதான பலன் உண்டுன்னு கொடுத்தவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறாள். இதோட இந்த சந்திரனுடைய பிள்ளை புதனுடைய புள்ள புரூரவஸ் அந்த கதையை இதோட கூட முடிக்கிறார். மேல இருக்கக்கூடியது அடுத்த வாரம் சேவிக்கலாம். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தேம்சே ஷஷ்டோऽध्यायः சப்தோऽध्यायः சப்தமாத்தியாயः ஸ்ரீ பராசராः தஸ்யாபி ஆயுர்தீமான் அப்படிங்கிறதாக ஆயுர்தீமான் அமாவசு விஸ்வசுர் விஸ்வாவசு ஸ்ருதாயுஷ்ச சதாயுஹு அயுதாயுரிதி சம்ஞாஹ ஷட்புத்ராஹ அபவன். ஏற்கனவே ஆயுஷ்னு ஒரு புத்திரன், அவனைதான் 1 வருஷம் கழித்து கொடுக்குறேன்னு சொன்னா. அதுக்கப்புறமா ஒரு ராத்திரி தங்கினாள், அதுல 5 பிள்ளைகளை பெற்றாள். அந்த 6 பிள்ளைகள் அவனுக்கு இருக்கா அப்படிங்கறத சொல்றது இத பின்வாரம் வரக்கூடிய வாரங்கள்ல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.